இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வீரம் பேசும் கதை. இந்த உலகத்துல மனிதர்களை பயமூட்டும் ஷைத்தான் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டா அந்த பக்கமே நிக்காம விரைந்தோடுவானா. ஆரம்ப காலத்துல மக்கால காபிர்களோட கூட்டத்துல பிறந்து வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை எதிர்த்து நின்ற மிகப்பெரிய வீரர்கள்ல ஒருத்தர். இவர்களோட வீரம் எப்படிப்பட்டதுன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யறதுக்காக முஸ்லிம்கள் வாழ்ற இடத்துக்குள்ளேயே அவரோட கையில வாளோட வந்து நிக்கிறாரு. பட் அவரோட சகோதரி சொன்ன பரிந்துரை காரணமா குர்ஆனை படிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு மனசு மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போனப்போ முஸ்லிம்களோட முகம் வந்து பயத்துல நடுங்குது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவுறாரு. இதை கேட்ட அடுத்த கணம் அங்கிருந்த சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட கேட்ட கேள்வி, இஸ்லாத்துல உங்களுக்கு அதிகபட்ச தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரி யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கிருந்த சஹாபாக்களோட சத்தம் குறையுது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்காகவே வீரமா பிறந்தவர். போர்க்களத்துல அவரை விட அவரோட சிந்தனையும் வாளும் வேகமாயிருக்கும். இப்படிப்பட்ட வேகத்தினாலையும் வீரத்தினாலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா கலீஃபாவா பொறுப்பேற்று 60 நாடுகளுக்கு ஒரே ஜனாதிபதியா இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு வேகமும் இந்த மாதிரி ஒரு வீரமும் கொண்ட அந்த இஸ்லாமிய பூமி தான் இன்னைக்கு அநியாயக்கார ஆட்சியாளர்கள் மத்தியில யூதர்களுக்கு பொம்மையா இருக்குது. இதை தொடர்ந்து இஸ்லாத்தோடையும் அல்லாஹ்வோடையும் அவ்வளோ நெருக்கமான மாதிரி உமர் அலி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு துணை பிரியாத நண்பர்களாக இணைகிறாங்க. அதை தொடர்ந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்த அப்புறமா இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மதம் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் பரவ காரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வீரமும் தைரியமும் தான். எப்படி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறதுனால கடிதம்னா என்னன்னு தெரியாத மக்களுக்கு தபாலகங்களை அமைக்கிறாரு. நீதிக்கான ஆட்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றங்களை அமைக்கிறாரு. அதையும் தாண்டி இஸ்லாத்தை மதீனால இருந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்பால இஸ்லாமிய தவா பணி மூலியமாவும் போர்கள் மூலியமாவும் 60 நாடுகளை ஒரே இடத்துல இருந்து ஆட்சியும் செய்யறாரு. பட் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபக தொழுகையில இருந்தப்போ அபுல் உலுவா அப்படிங்கிற ஒரு காஃபிர் விஷம் கொண்ட கத்தியால அவரோட வயிற்று பகுதியில தாக்கினதுனால தாக்கப்பட்டு 3 நாட்களுக்கு அப்புறமா வஃபாத் ஆகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் மறுமை நாள்ல ஒன்றா எழுப்பப்படுவோம் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத்தான அப்புறமா அவங்க 3 பேருமே மஸ்ஜிதுல் நபவியில மதீனால ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க.